கட்டணும் அப்படின்னு பெனால்ட்டி போடணும். அப்படி தானே எனக்கு நீங்களே இப்போ அவங்களாம் அந்த ஸ்கேம் 20-25 ஏஜுக்குள்ள கோயம்புத்தூர் மக்களே ப்ளீஸ் இந்த மாதிரி ஸ்கேம்ல போய் மாட்டிக்காதீங்க. ஹலோ காய்ஸ், நம்ம சேனல்ல வீடியோ போட்டு ஆல்மோஸ்ட் 1 வீக் கிட்ட ஆக போகுது. நான் ஒரு ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன். ஸோ ஒர்க்குன்னு சொன்னா அது ப்ராப்பரா என்ன வேலை என்ன ஒழுங்கா கேட்டு போங்க. ஒழுங்கு கேட்கலாம் உங்க ஃப்ரெண்டு வேலை பார்க்கல இல்ல ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ண அப்படின்னு போனீங்கன்னா இந்த மாதிரி ஏமாத்திட்டு வருவீங்க. நான் அப்படிதான் என்னை ஏமாத்திட்டாங்க. ஸோ அது என்னன்னு டீட்டெயிலாக சொல்றேன். அதனால சேனல் 1 வீக் வீடியோ போட முடியல. ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன வேலைன்னு சொன்னாங்கன்னா டிசைனிங் வேலைன்னு சொன்னாங்க. ஸோ ஸ்டார்டிங் சேலரி 19,000 சொன்னாங்க. ஸோ அதோட ஸ்கிரீன்ஷாட்லாம் ப்ரொவைட் பண்றேன். இந்த மாதிரி எனக்கு இன்வைட் வந்துச்சு. ஓகே, மெயின் பிரான்ச் வந்து நார்த்ல இருக்கு. நார்த்ல வந்து நம்மளுக்கு வந்து கார்மெண்ட்ஸ் ப்ராடக்ட்டை குவாலிட்டி செக் பண்ணிட்டு அதை வெரிஃபை பண்ணிட்டு நம்மளுக்கு கீழே ஒரு 5 சப் பிரான்ச் இருப்போம். ஓகே, அந்த சப் பிரான்ச்சுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகே, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வேலை பார்க்குறாங்க. ஸோ வேலை பார்க்குறாங்களே அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் போனேன். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரீன்ஷாட்ல கம்பெனி நேம் இருக்காது. கம்பெனி நேம் என்னால் மென்ஷன் பண்ண முடியாது. கேஸ் ஏதாவது ஒரு கோர்ட்டில் போலீஸ் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி விஷயம் என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது. உங்களுக்கே தெரியும், கோர்ட்னு ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் அப்படி தான் போவாங்க. நம்ம சும்மா லோக்கலில் போட மாட்டாங்க. டெல்லி அந்த மாதிரி எனக்கு டிராவலிங் லாங் டைம் அந்த மாதிரி தான் போய் கேஸ் போகும். எனக்கு இப்போ 22 வயசு ஆகுது. இந்த சுச்சுவேஷனை என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் கம்பெனி நேம் மென்ஷன் பண்ணல. அதுக்கு பதிலாக நான் A to D நந்தா ப்ரோ, அவங்களும் இன்ஜினியர் சையத் இப்ராஹிம் ப்ரோ, அவரையும் நான் டேக் பண்றேன். அவங்கள டேக் பண்றேன். அவங்க சேனல்ல ஏன்னா ஆல்ரெடி அவேர்னஸ் வீடியோ நிறைய இருக்கு. ஸோ A to D நந்தா ப்ரோ அவங்க சேனல்ல குருவல்னு ஒரு ஸ்கேம் நடந்துச்சு. அந்த ஸ்கேம்ல நானும் மாட்ட பார்த்தேன். அப்ப நான் 10K கிட்ட இன்வெஸ்ட் பண்ண பார்த்தேன். A to D நந்தா ப்ரோ வீடியோ போட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப பர்சனல் கனெக்ட் ஆச்சு. ஸோ அப்புறம் இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து இப்போ கரண்டா ஸ்கேம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாங்க. ஸோ அந்த வீடியோ எனக்கு மோர் ரிலேட்டபிளா இருந்துச்சு. எங்க அம்மா அப்பாக்களை சஜஸ்ட் பண்ணேன். இந்த மாதிரி யாரும் கால் பண்ணாங்கன்னா இல்லை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ண போறாங்க, ஐயாயிரம் கால் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணுங்க, வெரிஃபை பண்ணுங்க. ஸோ அப்படிலாம் எங்க அம்மாக்கு அட்வைஸ் பண்ணிருக்கேன். ரீசெண்டாக கூட அந்த ஏசி இஷ்யூ போட்டாங்க. ஸோ ஏசி மெக்கானிக் எல்லா மெக்கானிக்கும் சொல்லல, குறிப்பிட்ட மெக்கானிக் மட்டும் அப்படி பண்றாங்க. ஏன்னா ஏசி அவுட்டோர் யூனிட் மாட்டும் போது இந்த ஸ்டாண்டு பார்த்தாது நீங்க புதுசா எங்கள்கிட்ட தான் ஸ்டாண்ட் வாங்கணும் அப்படின்னு வீடியோ சம்திங் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு போல இல்ல இந்த ஸ்டாண்டு ஓகே அப்ப நான் ட்ரில் பண்ண போனப்ப ட்ரில் பண்றேன் அப்படின்னு வாங்கி ட்ரில் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஸ்கேம்ல அவாய்ட் பண்றதுக்கு அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு. இன்ஜினியரிங் ஃபேக்ட் என்னோட மோஸ்ட் பர்சனல் கனெக்ட் ஆகிற 2 அவேர்னஸ் வீடியோ இவங்க 2 பேர் தான் போடுறாங்க. மற்ற சேனல் நான் மென்ஷன் பண்ணலாம் ஒன்றும் இல்லை. மற்ற சேனல் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் யாராவது இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் இதோட டீடைல்ஸ் கம்பெனி நேம் அப்புறம் அவங்க பேசின ஆடியோ ப்ரூஃப் இதெல்லாமே உங்களுக்கு நான் தரேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நான் A to D நந்தா ப்ரோ இன்ஜினியர் ஃபேக்ட்ஸும் நான் 2 டேக் பண்றேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு இதை ரீச் பண்ண வைங்க. அவங்க ஷேர் பண்ணா பீப்புள்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் அவேர்னஸ் ஆவாங்க. வீட்டு தம்பி அண்ணன் சித்தி பையன் அண்ணன் பையன் இவங்களாம் இந்த ஸ்கேம்ல இருந்து மாட்டாம ஒரு அவேர்னஸா இருக்கும். ஸோ அதனால நான் அவங்க டேக் பண்றேன். நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க ஷேர் பண்ணி இதை பேச சொல்லுங்க. அவங்க எனக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணா கம்பெனி பேரு டீடைல்ஸ் கம்பெனியோட MD அதெல்லாம் நான் அவங்களுக்கு ஷேர் பண்றேன். அது உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சிச்சுவேஷனுக்கு என்னால் கோர்ட்டு கேஸ்ல அலைய முடியாது. அதுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு சொல்ற இந்த டீடைல்ஸ் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நான் ஒரு 2000 கொடுத்து வந்துட்டு வந்தேன். ஸோ அதை உங்களுக்கு நான் ஃப்ரீயாவே சொல்றேன் என்ன பண்ணாங்கன்னா. சரி ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த மாதிரி எனக்கு மெசேஜ் வந்துச்சு. அரௌண்ட் உங்களுக்கு 90-25K சேலரி வரும். சரி இதை நான் பார்த்துட்டு சரி ஓகே ஆஃபீஸ் ஒர்க் தானே, இதுல என்ன இருக்கு நம்ம பார்ப்போம், ஆஃபீஸ் ஒர்க் தானே அப்படின்னு நான் இந்த ஒரு ஆடியோ போறேன். உங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னு ஃபீல்டு ஒர்க் கிடையாது, ஆஃபீஸ் ஒர்க் தான். என்ன மாதிரி ப்ரோ வேலை? இது வந்து டிசைனிங் வித் டிஸ்ட்ரிபியூட்டர் டெவலப்மெண்ட். ஓகே ப்ரோ. அதாவது எப்படின்னா இப்போ மெயின் பிரான்ச் வந்து பஞ்சாப்ல இருக்கு. ஓகே. கோயம்புத்தூர் வந்து அதோட சப் பிரான்ச்சஸ். ஓகே ப்ரோ. கோயம்புத்தூர்ல மட்டும் மொத்தம் 14 கம்பெனி இருக்கு. டோட்டலி 14 கம்பெனி இருக்குன்னு சொல்றாங்க கோயம்புத்தூர்ல. நோட் பண்ணிக்கோங்க. அதாவது மெயின் பிரான்ச் வந்து நார்த்ல இருக்கு. நார்த்ல வந்து நம்மளுக்கு வந்து கார்மெண்ட்ஸ் ப்ராடக்ட்டை குவாலிட்டி செக் பண்ணிட்டு அதை வெரிஃபை பண்ணிட்டு நம்மளுக்கு கீழே ஒரு 5 சப் பிரான்ச் இருப்போம். ஓகே. அந்த சப் பிரான்ச்சுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். கார்மெண்ட்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் அதை நம்ம என்ன பண்ண போறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம் 5 சப் பிரான்ச்சுக்கு. இதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதனால யூஸ் ஆகும். இதை வெரிஃபை பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஸோ இதான் அந்த ஆர்டர் சொல்றாங்க. இப்படிதான் என்ன வேலை கூப்பிட்டாங்க. இது என்ன கூப்பிடுறாங்கன்னா 13/10/2025. ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட். ரூமுக்கு மட்டும் கொஞ்சம் அட்வான்ஸா நம்ம 2000 பே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ரூமுக்கு 2000 கொடுக்கணும். 2000 கொடுத்துட்டு ரூமுக்கு 2000 சொன்னாங்க. நான் செலக்ட் ஆகுவேனா ஆக மாட்டேன்னு அதுல ரொம்ப ஃபோக்கஸ்ஃபுல்லா நான் கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பேச்சுலர் லைஃப்ல வீடியோ பார்க்குற உங்களுக்கே தெரியும் அமௌண்ட் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். சில டைம் நான் சாப்பிடாம கூட தூங்கிருக்கேன், தண்ணி குடிச்சிட்டு அந்த மாதிரி கூட நான் தூங்கிருக்கேன். ஸோ அவங்க என் சுச்சுவேஷனை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்தவங்க அரௌண்ட் எல்லாமே 20-25 வயசுக்குள்ள தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்லா பிளேம் பண்றாங்க. ஸோ கைஸ் ப்ளீஸ் அந்த மாதிரி இடத்துக்கு போகாதீங்க. இதுதானா நானும் ஓகே சொல்லி சண்டே நைட் அங்கே ரூம் இருக்க மாதிரி வர சொன்னாங்க. சரி ஓகே அதே பஸ் எல்லாம் ஏறி பச்சைப்பாளையத்து டிக்கெட் எடுத்தாச்சு. உட்கார சீட் இல்லை. ஸோ நின்றுட்டே தான் போனேன். நின்றுட்டே போகும்போது எனக்குள்ள லாட் ஆஃப் திங்ஸ். ஒரு மிடில் கிளாஸா எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சேலரி இது ஒரு 19,000 25,000 சேலரி வாங்க போறோம். அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா ஒரு சில திங்ஸ் வாங்கிட்டு செலவு காசு போட்டுருணும். வீட்டு செலவுக்கு ஒரு 15,000 போட்டுப்போம். ஒரு 4,000 சாப்பாடுக்கு அப்படி இப்படி செலவு பண்ணாலும் வீட்டுக்கு 15,000 போட்டு விட்டுரும் அப்படின்னு ஒரு ஹோப். ஒரு மிடில் கிளாஸா அந்த இடத்துல நான் ரொம்ப ஃபீல் பண்ணி மாதிரி அமௌண்ட் போட்டு விடுறோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பச்சைப்பழத்துல இறங்கி நைட் ரூமுக்கு போயிட்டேன். நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போறோம்னு மார்னிங் 6 o'clock எழுப்பி விட்டாங்க. 6 o'clock எந்திரிச்சு சந்தோஷமா சாப்பிட்டு ஒரு வழியா ஆஃபீஸ் போயாச்சு. இங்க தான் ஸ்டார்ட் ஆச்சு என்னோட 3 days ட்ரைனிங் பேர்ல பிரெயின் வாஷ் பண்ற டே 1. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. என்னோட ஸ்கிரீன் டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7 minutes தான் இருக்கும். நினைச்சு பாருங்க எப்படி இருந்திருப்பேன்னா. ஸோ என்னோட வீட்டில் கூட எங்க அம்மா அப்பாட்ட பேச முடியல. போயிட்டு வரேன் அப்படின்னு அந்த ஒரு வாரத்துல என்ன நீங்க சொல்லி கொடுத்தாங்க சாப்பிட்டியா இல்ல அதெல்லாம் போயிட்டு வரேன் ஒரு வார்த்தை பேசி நினைச்சு
பாருங்க உங்களோட ஸ்கிரீன் டைம் 7 minutes அளவுக்கு உங்களை வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தான் என்னால ஃபோன் யூஸ் பண்ண முடியல. 34 minutes இருக்குன்னு. ஸோ அந்த 34 minutes எதுக்குன்னா 24 minutes கூகுள் மட்டும் செலவா இருக்கா. ஏன்னா டே 1ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் ஒரு 5, லாங் டேர்ம் கோல் ஒரு 10 அப்படின்னு எழுதிட்டு வா அப்படின்னாங்க. அதை சர்ச் பண்றதுக்கு 24 minutes ஆச்சு. அதுலயும் பாத்தீங்கன்னா 1 minute தான் பேசியிருக்கேன். ஸோ 1 minute என்ன வீட்டில் பேசிருக்கேன் போயிட்டு வருமா அப்படின்னு சொல்றேன். ஸோ நினைச்சு பாருங்க அம்மா இப்படி ஒரு ஹோப் வச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேலைக்கு போறேன், ஆஃபீஸ் போறான்னு சொல்றேன். அப்ப எங்க அம்மா ஒரு ஹோப் வச்சிருப்பாங்க. நானும் ஒரு நம்பிக்கையில தான் போனேன். ஓகே இப்போ நான் டே பை டே என்ன நினைச்சேன்னு சொல்றேன். ஸோ டே 1 ட்ரைனிங் பிறகு பிரெயின் வாஷ் பண்ற டே 1 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பிசினஸ்க்கு ஜாபுக்கு டிஃபரன்ஸ் சொன்னாங்க. இங்க தான் வச்சாங்க ட்விஸ்ட். பிசினஸ் நம்ம பண்ண போகிற பிசினஸ். ஸோ பிசினஸோட பிரீஃப் என்ன சொன்னாங்கன்னா அப்படின்னு சொன்னாங்க. இந்த டிஃபரன்ஸ் சொல்றாங்கன்னா நம்ம 48,000 கட்ட போறோம். அந்த 48,000 திருப்பி வந்தாலும் சரி, திருப்பி வரலனாலும் சரி, அது நீங்க தான் பொறுப்பு. அதான் சிம்பாலிக்கா டே 1ல சொல்லிருக்காங்க. எனக்கு டே 3ல தான் தெரிஞ்சிருக்கு. என்னோட ப்ரொஃபைல் நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு ஈவினிங் 5 o'clock ஆச்சு. இவ்வளவுதானப்பா இதுல என்ன இருக்கு அப்படின்னு மார்னிங்ல இருந்து சேர்ல உட்காந்து சேர்ல சாஞ்சு உட்கார முடியாது. ரவுண்ட் சேர். ரவுண்ட் சேர்ல உட்காந்து முதுகு வலிக்க வலிக்க, பேக் வலிக்க, கழுத்து வலிக்க, இந்த மாதிரி எல்லாம் உட்காந்து கிளாஸ் கவனிக்கணும். 7 o'clock வந்து ஈவினிங் 5 o'clock சம்திங். அதுக்கு 10 hours கிட்ட உட்காந்துருக்கும். ஸோ அந்த 10 hoursல பிரேக், லஞ்ச், ஆஃப்டர்நூன் டீ இதுக்கெல்லாம் 1 hours போச்சுன்னா மீதி நான் 9 hours கிட்ட உட்காந்தே இருந்திருக்கேன். உங்களுக்கு பழக்கம் இருந்தா கூட பரவாயில்ல. உங்களுக்கு பழக்கமே இல்லை, திடீர்னு ஒரு 9 hours உட்காரணும், சாஞ்சு உட்கார கூடாது, ரவுண்ட் சேர்ல தான் உட்காரணும். ஒரு வழி இருந்துச்சு. ஸோ அந்த வழியோட ட்ரைனிங் பேர்ல பிரெயின் வாஷ் பண்ற டே 1 கிளாஸ் முடிச்சேன். ஸோ டே 1 முடிச்சு நினைக்காதீங்க. அப்புறம் ஒரு விஷயம் இருக்கு. அதான் மார்னிங்ல இருந்து ஈவினிங் சொன்னதை நோட்ல ரைட் பண்ணணும். அதுக்கே நைட் 11:30 or 12 o'clock சம்திங் ஆயிடுச்சு. இப்படிதான் ட்ரைனிங் பேர்ல பிரெயின் வாஷ் பண்ற டே 1 முடிஞ்சு. ட்ரைனிங் பேர்ல பிரெயின் வாஷ் பண்ற டே 2. ஸோ மார்னிங் வழக்கம் போல எல்லாமே இன்னைக்கு 7 மணிக்கெல்லாம் நம்ம அங்க இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால நம்ம 7 மணிக்கெல்லாம் இன்னைக்கு கிளம்பியாச்சு. மார்னிங் 7 மணில இருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் லைக் 12 hours கிட்ட இருக்கும். ஸோ 12 hours உங்களுக்கு பிரேக், லஞ்ச் இந்த மாதிரிலாம் போக மீதி 1 மணி நேரம் 11 மணி நேரமா அந்த ரவுண்ட் சேர்ல உட்காந்து கவனிக்கணும். முதுகு வலிக்க, பேக் வலிக்க, ரவுண்ட் சேர்ல சாயவும் முடியாது, கழுத்து வலிக்க, பிரெயின் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். இதெல்லாம் பொறுத்துட்டு தான் 11 மணி நேரம் நீங்க கவனிக்கும். இப்படிலாம் நான் பண்ணேன். என்னோட டே 2 இப்படிதான் போச்சு. என்னோட டே 2ல 7 minutes ஸ்கிரீன் டைம். ஸோ ஒரு ஜெயில் மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ வீட்டில் யார்ட்டுமே பேச முடியாது. நீங்க மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. உங்களால ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் கொண்டு போவாங்க. இந்த மாதிரி மார்னிங் 7ல இருந்து ஈவினிங் 7 வரைக்கும் கிளாஸ் முடிச்சுட்டு வந்து கூட இருக்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ல 50,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குறேன்றாங்க. ரூம்ல குடிக்க தண்ணி கூட இல்லை. எனக்கு இதை பார்த்து 2 நாளே தோணிச்சு, ரைட் இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னா அப்புறம் வழக்கம் போல மார்னிங் டு ஈவினிங் சொல்லி தந்தா நோட்ல எழுதணும். அது வரைக்கும் பேர்ல பிரெயின் வாஷ் பண்ற டே 3 ஸ்டார்ட் ஆச்சு. டுடே தான் இன்கம் கிளாஸ். நான் தண்ணியில் நான் நேத்தே கேட்டேன். ஸோ 50,000 இருந்து 1 லட்சம் சம்பளம் வாங்குறேன்றீங்க, தண்ணி கூட வாங்க மாட்டீங்க அப்படின்னா அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. ஸோ ஒரு நாள் நம்ம செய்யற வேலைக்கு எவ்வளவு இன்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. மொத்தம் 7 ரேங்க் இருக்கு. முதல் ரேங்க்ல ஆரம்பிக்க முடியாது. ஸோ 2வது ரேங்க் இல்ல 3வது ரேங்க்ல ஆரம்பிக்கணும். 2வது ரேங்க்ல 500 கொடுத்து நம்ம அந்த ரேங்கை பர்ச்சேஸ் பண்ணாதான் 2வது ரேங்க் ஆரம்பிக்க முடியும். 3வது ரேங்க்ல 48,000 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணணும். சுத்தி இருக்கவங்க எல்லாரும் பண்ணுவாங்க 48,000 கட்டி அந்த ரேங்கை பர்ச்சேஸ் பண்ணுங்க, அதான் நிறைய பெனிஃபிட் இருக்கு அப்படி இப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த 2 days நீங்க ஃபோன் யூஸ் பண்ணாம வீட்லயும் பேசாம ஒரு தனிமைப்படுத்தின மாதிரி வச்சிருப்பாங்க. மென்டலி நீங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருப்பீங்க. ஸோ இதுல சுத்தி இருக்கவங்க ப்ரெஷர் பண்றதுனால நீங்க ஓகேன்னு சொல்ற அளவுக்கு சுச்சுவேஷன் போவீங்க. இந்த சுச்சுவேஷன் தான் நான் போயிருந்தேன். வீட்டில் கூட என்னால் கன்சல்ட் பண்ண முடியல. இப்போக்கே நான் இங்க இருந்து வெளியே போனா போதும் அப்படி சுச்சுவேஷன் தான் நான் போனேன். பட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 40,000 கொடுத்து பே பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு 5 லைசன்ஸ் கொடுத்துரும். அவங்க யூஸ் பண்ற டேர்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஃபீஸ் அண்ட் பிசினஸ் யூஸ் பண்ற டேர்ம்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நீங்க ஒரு 48,000 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 லைசன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா லைசன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, 5 பேர் ஆள் பிடிச்சோட லைசன்ஸ் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு லைசன்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ் போறோம்னு சொல்லுவாங்க. அது ஆஃபீஸே கிடையாது, அது ஒரு குடோனர சீட்டை போட்டு அடைச்சிருப்பாங்க. என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் மாசம் 50,000 ஒரு சம்பாதிக்குவாங்க. ஏன்னா அப்ப கம்பெனியோட டேர்ன் ஓவர் நினைச்சு பாருங்க. ஸோ டேர்ன் ஓவர் பண்றோம் அவங்க ஏன் தகர சீட்ல ஆஃபீஸ் வச்சுக்காங்கன்னு தெரியல. அது ஆஃபீஸே கிடையாது, ஒரு குடோன். ஓகே பேக் டு மை பாயிண்ட். என்ன விட்டா போதும் ஓடி வந்துட்டேன் அப்படின்ட்டு எங்க அம்மா சொல்றாங்க. அவ்வளோப்பா உண்டியில போட்ட மாதிரி கூட நினைச்சுக்கலாம், வண்டியில் அதுவே போதும் அப்படின்றாங்க. பேக் டு மை பாயிண்ட். அப்படி 48,000 கட்டுங்க. 48,000 கட்ட முடியல ஒரு பிரச்சனை இல்லை, நாங்க பேசி வாங்கி தரோம் அப்படின்னா 3 months கோர்ஸ் பண்றேன்னு சொல்லுங்க வீட்டில் அந்த காசு வாங்கிட்டு அப்புறம் 3 months இந்த அமௌண்ட் ரிட்டர்ன் எடுத்துலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அரௌண்ட் 26 or 27 மெம்பர்ஸ் சொன்னாங்க. அதுல நாங்க 2 பேர் நானும் இன்னொரு பையன் மட்டும் தான் வேணான்னு சொல்லியிருந்தோம். என்ன சொல்றாங்கன்னா வீட்டில் கன்சல்ட் பண்ணாதீங்க, ஓனா டிசிஷன் எடுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பிசினஸ் லாஸ் டிபெண்ட் ஆன் த பர்சன். ஸோ அதை இங்கே கொண்டு வராங்க 3 நாள். வீட்டில் கன்சல்ட் பண்ணாதீங்க, நீங்களா ஓன் டிசிஷன் எடுங்க அப்படின்னு என்னோட சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் ஆல்ரெடி இந்த மாதிரி நான் பைத்தான் ஃபுல் ஸ்டாக் படிக்கிறேன், அதுக்கு நான் லேப்டாப் வாங்கினேன், கோர்ஸ் மாசம் ஃபீஸ் கட்டுறேன். சுச்சுவேஷன்ல திருப்பி என்னால் கோர்ஸ்லாம் பண்ண முடியாது. ஆக்சுவலி இந்த கோர்ஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டேன். அப்படி இருந்தாலும் என்னையே அந்த இன்னொருத்தனே புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பண்ணுங்க, பிசினஸ் பண்ண போறோம், நம்ம லைஃபே நல்லா இருக்கும் அப்படி இப்படி நான் புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், 20 இருந்து 25 வயசுக்குள்ள அந்த கம்பெனி டார்கெட் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே வரக்கூடாது. ஓன் டிசிஷன் எடுக்கலாம், நான் தப்பு சொல்லல. பட் நீங்க பேரண்ட்ஸையும் கன்சல்ட் பண்ணணும், ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. ஸோ அதை விட்டு நீங்க இப்படி கோர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஆடியோ ப்ரூஃப்லாம் போட்டிருப்பேன். 14 கம்பெனி மொத்த கோயம்புத்தூர்ல இருக்கு. நிறைய பேர் வேலை பார்க்க வீட்டில் போய் சொன்னாங்களோ உண்மையா சொன்னாங்களோ தெரியல. ஸோ இதில் கோர்ஸ் படிக்கணும் வீட்டில் போய் சொல்லிட்டு காசு வாங்காதீங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்க பண்ணுங்க தாராளமா, பட் வீட்லையும் கன்சல்ட் பண்ணுங்க. ஸோ போய் சொல்லி மட்டும் காசு வாங்காதீங்க. இல்லை எனக்கு செட் ஆகாது அப்படின்னா நான் சொல்லிட்டேன், நம்ம 50,000 இருந்து 1 லட்சம் சம்பளம் வாங்குவோம் அப்படி இப்படி என்ன சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணாங்க. ஸோ நான் 50,000 இருந்து 1 லட்சம் சம்பளம் வாங்கினீங்க, அப்படியே நைட்டு தலானி கூட இல்லாம பேக் வச்சு தூங்குறீங்க. உண்மையிலே காய்ஸ் நைட் அவங்க தூங்குறப்ப தலானி கூட இல்லை, அவங்கள்ட்ட பேக் வச்சு தான் தலைக்கு தூங்குறாங்க. ஸோ அதை நான் தப்பா சொல்லல, பட் சம்பாதிக்கிறவங்க ஒரு தலானி கூட வாங்க முடியாது அப்படின்னு நான் கேட்டதுக்கு இல்லை அப்படி இப்படி அதை மழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் டே 3 ஈவினிங் போல எனக்கு செட் ஆகாது, என்ன விட்டுருங்க அப்படி இப்படின்னு நான் எவ்வளோ கேட்டு பார்த்தேன்.
விடுறதா இல்லை பெனால்ட்டி போட்டுருவோம். ஏன்னா ஆல்ரெடி 2000 கொடுத்துருந்தாலும் அட்வான்ஸா, ஸோ அதை பிடிச்சி போய் இன்னும் எக்ஸ்ட்ரா மணி தான் கட்டணும் அப்படின்னு பெனால்ட்டி போடணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நாளைக்கு ஒரு நாள் கிளாஸ்க்கு வாக்கல எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படி இப்படின்னு பேசி பார்த்தாங்க. இல்லை எனக்கு செட் ஆகாது, என்னை விட்டு பெனால்ட்டி தானே எனக்கு. ஏன்னா இந்த 3 நாள்ல எனக்கு வீட்லயும் பேச முடியாது, ஃபோன் யூஸ் பண்ணாலும் நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன். ஸோ இவங்க சொல்றது நல்லா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, என்னால் வீட்டில் போய் சொல்லி காசு வாங்க முடியாது. ஆனால் இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அப்படி எப்படின்னு சொல்லி பெனால்ட்டியா சரி ஓகே அப்படின்னு நான் வந்துட்டேன். ஸோ இது எங்கள் அம்மாட்ட எப்படி சொல்றது தெரியாமல் நான் பஸ்ஸில் அழுதுகிட்டே வரேன். எங்கள் அம்மாட்ட நான் சொல்கிறேன், இந்த மாதிரி 2000 பெனால்ட்டி போடுறாங்கம்மா, அந்த 2000 தரமாட்டாங்களா, இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டாலும் போடுவாங்களா, விட்டா போதும் நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. பரவாயில்லப்பா உண்டியில் போட்ட மாதிரி கூட நினச்சிக்கலாம், வந்து இல்லை அதுவே போதும் அப்படின்றாங்க. இப்படி என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறவங்கள்ட்ட நான் எப்படி போய் சொல்லி எனக்கு அந்த கோர்ஸை நான் அமௌண்ட் வாங்க முடியும்? ஸோ கைஸ் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனை. ஸோ இப்படிலாம் போய் சொல்லி வீட்டில் அமௌண்ட் வாங்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டில் உண்மையாக சொல்லி காசு வாங்க. அம்மா சொன்னபடியே நான் உட்காந்து பஸ்ஸில் அழுதுட்டேன். ஸோ கைஸ் நீங்கள் ஓன் டிசிஷன் எடுக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை, பட் வீட்லேயும் கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு ஓன் டிசிஷன் எடுங்க. ஏன்னா நம்ம அம்மா அப்பா ஆல்ரெடி இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும். என்னோட ஓன் விஷயம் தான் சொல்கிறேன், நீங்கள் பேரண்ட்ஸ்டே ஒரு வார்த்தை கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை. ஸோ என்னோட அம்மாலாம் நீ எப்படியாச்சும் வந்தால் போதுப்பா, அந்த காசு உண்டியில் போட்ட மாதிரி கூட நினச்சிக்கலாம், நீ வந்துரு அப்படியே அம்மா பேசினாங்க. ஸோ கைஸ் ப்ளீஸ் நான் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். ஸோ கோயம்புத்தூர்ல நீங்க மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் இப்போ இப்படி ஸ்கேம் ஆகி 40,000 ஏமாந்துடாதீங்க. இந்த மாதிரி உங்கள் ரிலேட்டிவ் இப்படி ஏமாந்துறப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ப்ரோவும் இன்ஜினியரிங் ஃபேர்ஸும் நான் டேக் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களே நீங்களும் டேக் பண்ணுங்க, இல்லை ஷேர் பண்ணுங்க. அவங்க பேச வச்சா பீப்புள் இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் ஆவாங்க. ஒரு ரிலேட்டிவ் இல்லை ஓன் பிரதர்ஸ் இவங்களாம் இந்த ஸ்கேம்ல இருந்து மாட்டாமல் கொஞ்சம் தப்பிக்கலாம். அதர் யூடியூப் சேனல் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் சொன்னால் இன்ஸ்டாகிராம் கான்டாக்ட் பண்ணுங்க, நான் இதோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் தரேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க.